ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு ஃபோட்டோவை அதுக்கு மேலே ட்ராயிங் பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஷாட் ஆப்பை இது டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோருக்கு. அதில் இப்போ பாருங்கள், இதுதான் இன்ஷாட் ஆப்பு. இதுதான் இன்ஷாட். இதில் போய் நம்ம ஃபோட்டோக்கு கிளிக் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பிக்சரை சூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த பிக்சரை சூஸ் பண்ணுறேன். அடுத்து நான் இது இப்போ நீங்கள் இந்த டூடுலுக்கு போய் அப்படியே நீங்கள் இதுக்கு ஒயிட் ஸ்க்ரீன் கொடுக்கணும். நீங்கள் சைஸ் வேணாலும் அது பெரிய பண்ணணும். இப்போ நான் கொடுக்குறேன். இதே மாதிரி கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஒயிட் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன வேணாலும் ட்ராயிங் பண்ணலாம். நான் ஒரு பிக்சரை இப்போ நான் ஒரு வீடை நான் வரைய போகிறேன். பாருங்கள், இப்போ நீங்கள் கலர் கூட மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ நான் ரெட் கலரில் வச்சுருக்கேன் வருது. சரியா? இதே மாதிரி நீங்கள் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இப்படி எரேஸ் பண்ணால் அதுவும் சேர்த்து எரேஸ் ஆகும். உங்களுக்கு பிறகு ஒயிட் ஸ்க்ரீன் இதுக்கு கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு நீங்கள் ஒயிட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இப்போ நான் வரைய போகிறதுனால நான் ஒரு சைஸில் வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு கலரை எடுத்து ஒரு வீடாக வரைய போகிறேன். பாருங்கள், இப்படி தான் வரையணும். இப்படி வரைஞ்சிட்டு இப்படி பண்ணிவிட்டு அடுத்து இதில் போய் இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும். நான் கொஞ்சம் அடுத்து இப்போ இப்படி பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நம்ம வரையணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இப்போ நான் ஒரு ஃப்ளவர் வரைய போகிறேன். பாருங்கள், அடுத்து நான் இன்னொன்று கலரும் கொடுக்குறேன். இல்லை, அடுத்து இப்போ இப்படி கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கு திரும்ப ஒரு கலரை கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு கலர் எடுப்பேன். இப்படி கொடுத்துட்டு அடுத்து இப்படி கொடுக்கணும். அடுத்து உங்களுக்கு மேலே சன் வேணும்னா இங்கே ஒரு எல்லோ கலர்னு ஒன்று இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வரையலாம். மேலே இப்படி தான் வரையணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாமல் போட்டுருச்சு. நான் திரும்ப எரேஸ் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி ஆச்சா நான் என்ன சொல்லியிருக்கேன், இதே மாதிரி எரேஸ் பண்ணி இதே மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் கொடுக்கணும் இதுக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அடுத்து நான் திரும்ப கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ நான் இதுக்கு திரும்ப இந்த கலரை கொடுத்து அடுத்து நான் இப்படி சர்க்கிள் போட்டு அப்படியே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உங்கள் இஷ்டம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் கொடுக்கணும். இப்போ இந்த வீடு பிடிச்சி தானே, ஸோ அதுக்கு நான் ஒரு கனெக்ஷனை கொடுத்து இப்படி பண்ணணும். அடுத்து இந்த ஃப்ளவர் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நான் இப்படி சுற்றி நான் திக்னஸை குறைக்கிறேன். இப்படி கொடுத்து அடுத்து உங்களுக்கு பேர்டு வேணும், இது இப்போ பறவைகள் வேணும்னா நீங்கள் அதுவும் கொடுக்கலாம். அது எப்படின்னா, இங்கே லாஸ்ட் எண்டில் ஒரு பிளாக் கலர்னு இருக்குது தானே, அதை கொடுத்துட்டு மேலே பறவை வரையலாம். இதே மாதிரி. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து உங்களுக்கு கீழே வாசல் போடணும்னா இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்து இப்படி கொடுக்கணும். அடுத்து நம்ம கிராஸ் வரையலாம். இப்படி போட்டு அடுத்து இப்படி தான். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இதுதான் இப்போதைக்கு பிக்சர். சரியா? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி தான் ஒரு பிக்சரை பண்ணலாம். அடுத்து நீங்கள் இப்போ ஒரு வீடியோ இப்போ நீங்களும் இதே மாதிரி போடணுன்னா இங்கே
இதில் போய் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த பீப்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் மேலே இப்போது அந்த பிக்சர்னால அது வராது. ஸோ நீங்கள் இனி எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். இப்படி எக்ஸ்போர்ட் கொடுத்து உள்ளே போய் பார்த்தா இப்படி வரும். இனி வந்து இது ஆல்பம்ஸில் போய் ரீஸ்டோர் ஆகிருக்கும். ஆல்பம்ஸில் போய் ரீஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.